So today we are going to discuss about pronoun. pronoun என்னன்னு சொன்னால் அதுக்கு தமிழ் பேர் வந்து பிரதி பெயர்ச்சொல். அதாவது ஒரு நவுனுக்கு பதிலா அந்த நவுனை ரிமூவ் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் pronoun. அதாவது இப்போ ஒரு நவுன் ஒரு வசனத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற நவுனை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நாங்க யூஸ் பண்ண போற அந்த நேம் தான் pronoun. அப்ப a pronoun is a word that is used in the place of a noun with same meaning. இப்ப நாங்க அந்த நவுனை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா அந்த pronoun ஆட் பண்ணினோம்னு சொன்னால் அந்த சென்டென்ஸ்ல மீனிங் வந்து மாறாது, சேம் மீனிங்கா தான் இருக்கும். சோ அது எப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அதுக்கு முதல் ப்ரொனவுன்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா எங்களுக்கு ரெண்டு பேசிக் டைப் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுல ஒன்று சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அடுத்தது ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொன்னா சப்ஜெக்ட் என்றது எப்பவுமே ஒரு சென்டென்ஸ்ல ஆரம்பத்துல தான் வரும். இப்ப ராமு இஸ் கோயிங் டு ஸ்கூல் என்று சொன்னா இதுல ராமு என்று சொல்றது ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி ராமு என்று சொல்றது ஒரு நவுன். சோ நாங்க இப்ப சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்று சொன்னா என்னன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்று சொல்றது ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். இதுல மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் உங்களுக்கு தமிழாலையும் சொல்றேன். ஐ என்று சொன்னா நான், யூ என்று சொன்னா நீங்கள் அல்லது நீ, வி என்று சொன்னா நாங்கள், தே என்று சொன்னால் அவர்கள், ஹி என்று சொன்னால் அவன், ஷி என்றது அவள், இட் என்று சொல்றது அது. அப்ப சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு பதிலா நாங்க யூஸ் பண்றது வந்து இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். அதே மாதிரி நாங்க இப்ப ஒப்ஜெக்ட் ப்ரோனவுனை பார்ப்போம். ஒப்ஜெக்ட் என்று சொல்றது எப்பவுமே வேர்ப்புக்கு அடுத்ததா வரலாம், இல்லைன்னு சொன்னா ப்ரொபோசிஷனுக்கு அடுத்ததா வரும். ஒரு சென்டென்ஸ்ல வேர்ப்புக்கு ஆரம்பத்துல வந்துச்சுன்னு சொன்னா அது சப்ஜெக்ட், வேர்ப்புக்கு அடுத்ததா வந்துச்சுன்னு சொன்னா அது ஒப்ஜெக்ட். சம்டைம்ஸ் என்ன செய்யும்னு சொன்னா ப்ரொபோசிஷனுக்கு அடுத்ததாகவும் இந்த ஒப்ஜெக்ட் வந்து வரும். ப்ரொபோசிஷன் என்று சொல்றது இப்ப இன், டு, அட் என்று சொல்லி நாங்க படிச்சிருப்போம் தானே. அப்ப அப்படியானதுதான் ஒப்ஜெக்ட். இதுல ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸா வந்து மீ, யூ, ஆஸ், தெம், ஹிம், ஹெர், இட் என்று சொல்லி இருக்குது. இதுல மீ என்று சொல்றது என்னை, யூ என்று சொன்னா உன்னை, அஸ் என்று சொல்றது எங்களை, தெம் மீனிங் அவர்களை, ஹிம் அவனை, ஹெர் அவளை, இட் அதை. இத வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்க நவுனுக்கு பதிலா இந்த ப்ரொனவுனை எப்படி யூஸ் பண்ணலாம்னு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதனால சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்ன, ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். அடுத்ததா வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன், ராமு இஸ் கோயிங் டு ஸ்கூல். ராமு பாடசாலைக்கு போய்கொண்டு இருக்கிறான். இதுல ராமு என்று சொல்றது ஒரு சப்ஜெக்ட், வசனத்துல ஆரம்பத்துல வருது ராமு. அதே மாதிரி இந்த ராமு என்று சொல்றது ஒரு நவுன் என்று சொல்லி நாங்க ஸ்டார்ட்லயே படிச்சிட்டோம். அது ஒரு ப்ராப்பர் நவுன். குறிப்பிட்டு ராமு ஆண்களை வந்து குறிப்பிட்டு பேர் சொல்லி அழைக்கிறதால இது ஒரு ப்ராப்பர் நவுன். இதுல நாங்க இந்த ராமுக்கு பதிலா என்ன செய்யலாம்? ராமு இஸ் கோயிங் டு ஸ்கூல் சொன்னா ராமு பாடசாலைக்கு போய் கொண்டிருக்கிறான். அத வந்து நாங்க எப்படி சொல்லலாம்? அவன் பாடசாலைக்கு போய் கொண்டிருக்கிறான் சொல்லலாம் தானே. அப்ப நாங்க இந்த ராமு என்ற நவுனை ரிமூவ் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்டா, ஹி என்ற ப்ரொனவுனை ஆட் பண்ண போறோம். அப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்னு சொன்னா he is going to school. சென்டென்ஸ் மாறும், ஆனா மீனிங் மாறாது. அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, கமலா இஸ் ஈட்டிங். கமலா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள்.
அப்ப கமலான்றது ஒரு நவுன், சேம் டைம் கமலான்றது ஒரு சப்ஜெக்ட். அப்ப கமலா ஒரு பெண் என்றதால நாங்க என்ன போட போறோம்? கமலாக்கு பதிலா ப்ரொனவுனா இருக்கிற ஷீய போட போறோம். அப்ப she is eating என்று போடுவோம். கமலா is eating, கமலா சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். she is eating, அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். ரெண்டுமே சேம் மீனிங் தான். அடுத்தது ராணி and சீதா are friends. ராணியும் சீதாவும் நண்பர்கள். இதுல ராணியும் சீதாவும் அது வந்து நவுன். அப்ப அவங்கள நாங்க எப்படி போடலாம்? ரெண்டு பேரையும் சேர்த்து they என்று pronoun யூஸ் பண்ணலாம். அப்ப they are friends. இப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் pronoun விளங்கி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அடுத்தது நாங்க object pronoun சொன்னா என்னன்னு பார்ப்போம். I like ரமேஷ். நான் ஏற்கனவே என்ன சொன்னான்? object என்று சொல்றது verb-க்கு அடுத்ததா வரலாம், இல்லாட்டி ஒரு preposition-க்கு அடுத்ததா வரலாம். இதுல like என்று சொல்றது ஒரு verb. அப்ப like-க்கு அடுத்ததா வந்திருக்கு பாருங்க ரமேஷ். இதுல ரமேஷ் என்று சொல்றது என்ன? அது ஒரு noun தானே. அப்ப நாங்க இப்ப ரமேஷுக்கு பதிலா object pronoun யூஸ் பண்ண போறோம். ஏன்? அது இந்த ரமேஷ் வந்து object-ஆ இருக்கிறபடியா. அப்ப I like ரமேஷ், எனக்கு ரமேஷை பிடிக்கும். அப்ப எனக்கு ரமேஷை பிடிக்கும் என்று சொல்றதுக்கும் எனக்கு அவனை பிடிக்கும் என்று சொல்றதுக்கும் சேம் மீனிங் தானே. அப்ப நாங்க ரமேஷுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? I like him, எனக்கு அவனை பிடிக்கும். இதுல ரமேஷை தான் நாங்க ரீப்ளேஸ் பண்றோம். எப்படி? ஹிம்மா ரீப்ளேஸ் பண்றோம். அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா the teacher spoke with சுதா. ஆசிரியர் சுதாவுடன் கதைத்தார். இதுல சுதான்னு சொல்றது பாருங்க ஸ்போக். ஸ்போக் என்று சொல்றது கதைச்சு முடிஞ்சுது, அது ஒரு verb. verb-க்கு அடுத்ததா வந்திருக்கு பாருங்க. அப்ப அது வந்து object. அப்ப நாங்க object pronoun வந்து இங்க யூஸ் பண்ணலாம். so the teacher spoke with சுதாக்கு பதிலா her போடுறோம். herன்றது ஒரு object pronoun. அடுத்த சென்டென்ஸ் வந்து I met ஹசீம் and ஹெலி. இதுல நான் ஹசீமையும் ஹெலியையும் சந்தித்தேன். இதுல மெத்துக்கு பக்கத்துல வந்திருக்கு பாருங்க, அதனால அது வந்து ஒப்ஜெக்டா இருக்குது. ஹசீம் அண்ட் ஹெலி என்று சொல்றது அவர்கள். அப்ப ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து அவர்களுக்கு என்ன? them, அவர்களை என்று வரும். நான் சந்தித்தேன் அவர்களை, I met them. நாங்க இங்க them என்ற ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிருக்கிறோம். நீங்க யோசிக்கலாம், ஏன் நாங்க இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு தான் நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். அலெக்ஸ் இஸ் a good boy. அலெக்ஸ் live in சென்னை. அலெக்ஸ் loves beach. I played with அலெக்ஸ். இந்த பேராகிராஃப்ல அலெக்ஸ் அலெக்ஸ்ன்னு சொல்லி எத்தனை தரம் வருது பாருங்க. அப்ப நாங்க வந்து இப்படி போடும் போது அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு அழகான சென்டென்ஸா அமையாது. அதுக்கு பதிலா நாங்க என்ன செய்யறோம்னு சொல்றோம், அந்த பேராகிராஃப் வந்து மீனிங் மாறாமலே நாங்க ப்ரொனவுனை வந்து ஆட் பண்றோம். அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி வரும்னு சொன்னா அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். அலெக்ஸ் வந்து என்னோட நண்பர். அலெக்ஸ் இஸ் a good boy. அலெக்ஸ் ஒரு நல்ல பையன். அலெக்ஸ் lives in சென்னை. அலெக்ஸ் வந்து சென்னையில வசிக்கிறார். அலெக்ஸ் loves beach. அலெக்ஸுக்கு கடற்கரை பிடிக்கும். I played with அலெக்ஸ். நான் அலெக்ஸுடன் விளையாடினேன். அப்ப இந்த சென்டென்ஸ் நாங்க எப்படி மாத்த போறோம்னு சொன்னா அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். நாங்க எப்பவுமே ஆரம்பத்துல அந்த நேம போடணும். ஏன்னு சொன்னா நாங்க இப்ப அலெக்ஸ பத்தி தானே சொல்ல போறோம். அப்ப அலெக்ஸ பத்தி தான் அந்த பேராகிராஃப் வரப்போகுது. இப்ப நாங்க ஸ்டார்ட்லயே அலெக்ஸு பதிலா ஹீ என்று போட்டோம்னா அந்த ஹீ வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால ஆரம்பத்துல நாங்க நேம வந்து போடணும். அப்ப ஆரம்பத்துல அந்த நேம் அப்படியே போடுவோம் நாங்க. அப்ப அப்படி சேஞ்ச் பண்ணும் போது அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். அடுத்தது பாருங்க, அந்த அலெக்ஸுக்கு பதிலா நாங்க ஹீ ப்ரோனவுனை சப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்றோம். ஹீ இஸ் a good boy. அடுத்த அலெக்ஸுக்கு பதிலா ஹீ யூஸ் பண்றோம். ஹீ lives in சென்னை. அடுத்த அலெக்ஸுக்கு பதிலா ஹீ யூஸ் பண்றோம். ஹீ loves beach. இப்ப லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க,